ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, முட்டையை வச்சு நான் இன்றைக்கி 3 விதமான ரெசிபி தான் பண்ணி காமிக்க போகிறேன். மார்னிங் டைமில் லஞ்சுக்கு ரெசிபிக்கு என்ன சைடிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் மார்னிங்கில் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. டக்குன்னு முட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சைடிஷ் ரெசிபியாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ஹிட்ஸை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ரெசிபி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் முட்டையை வச்சு காரசாரமான முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான ஒரு 7 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். இந்த முட்டையை எல்லாமே நல்லா பாயில் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 1 பை 1 அந்த பேனில் அந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. நான் உடஞ்சிச்சினாலும் நமக்கு முட்டை உடைய ஆரம்பிச்சிடும் பாயில் பண்ணும்போது. அப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஃப்ரை பண்ணும்போது சரியாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க, அதுவே போதும் நமக்கு. கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா போதும். ஓவர் குக் பண்ணிங்கனாலும் நமக்கு முட்டையை உடைய ஆரம்பிச்சிடும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஸ்டவ் மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் கரண்டியால் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒன் சைடு மட்டும் தான் குக் ஆகும். உள்ளே நமக்கு கரு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் குக் ஆகாமலே நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா குக் ஆகும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் நமக்கு அந்த முட்டை ஈவனாக நல்லா குக் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு நம்ம முட்டையை ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஸோ முட்டை ஃபுல்லாக வெந்துடுச்சு. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ முட்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வேறு ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை சீக்கிரம் உரித்து நமக்கு எடுக்க முடியும். முட்டையை நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிக்க ஆரம்பிச்சின்னா நமக்கு கரெக்டாக அந்த ஓடு மட்டும் கரெக்டாக வந்துடும். சப்போஸ் சூடாக இருக்கும்போது நீங்கள் உரிச்சிங்கன்னா நமக்கு அந்த முட்டை ஓடுக்குள்ளே அந்த முட்டையை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ முட்டை எல்லாமே நமக்கு அந்த வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி உரிச்சு எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். முட்டையை எல்லாத்தையுமே நம்ம உரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டைக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற அந்த மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்கும்போது நம்ம லைட்டாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ மசாலா கண்டிப்பாக நம்ம உப்பு போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு முட்டையில் ஒட்டாமல் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸியாகவும் நமக்கு கொஞ்சம் திக்காகவும் இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு மசாலா நல்லா முட்டையில் போய் நல்லா ஊறும். நமக்கு வறுத்து எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2ஆக நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூளே நமக்கு போதும். இந்த முட்டை வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். இதிலே நமக்கு நல்லா சூப்பராக நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த முட்டை வறுவல் பார்த்திங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இருக்கிற முட்டையில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். நம்ம மீனுக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவராக ஊற வைப்போம். ஆனால் அந்த முட்டை ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்லாம் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா போதும். தவா நல்லா சூடு பண்ணி ஆயிலில் ஊற்றி நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ நான் தோசை தவா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான தோசை தவா எடுத்துக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த முட்டை, அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அந்த தவாவில் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட அந்த முட்டை ஆட் ஆகி ஃப்ரை ஆகும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ எல்லா முட்டையும் ஃபஸ்ட்டு கவுத்தி போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் வெடிக்கும். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக வெடிக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரி முட்டை வறுவல்லாம் இந்த மாதிரி நம்ம தவாவில் பண்ணும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்களேன். கண்டிப்பாக முட்டை வெடிக்கவே வெடிக்காது. நல்லா ஈவனாக குக் ஆகும். நமக்கு சாப்பிட்றதுக்கு மசாலா நல்லா ஊறி போய் இருக்கும். முட்டையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மசாலா உங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா மேலாப்பில் லைட்டாக அதை கொஞ்சம் ஊற்றி விடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. முட்டையை ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் தான் இருக்குது.
தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்த்துட்டு முட்டையை சேர்த்திங்கன்னா போதும். நமக்கு வந்து நல்லா வெந்துடும் அந்த முட்டை எல்லாமே ஒன் சைடு நம்ம போடும்போது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி விடும்போது நமக்கு நல்லா வெடிக்கும், வெள்ளை கலர் தூள் இருக்கிறதுனால. ஸோ அதனால் அந்த கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும், நமக்கு வந்து வெடிக்காமல் வரும். முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இந்த பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஃப்ரை பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துனா மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஊற்றாதீங்க, 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப போட்டிங்கன்னா நமக்கு வந்து முட்டை வந்து பொரியல் சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலாக இருக்கும், நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேறு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டுமே. அதனால் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1 கப்பு அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். நறுக்கி இதை அப்படியே சேர்த்து இதையும் நல்லா ஆயிலில் போட்டு வதக்கி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப பெருசாக போடாதீங்க, நம்ம முட்டை பொரியல் சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் ரொம்ப நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபைனாக சாப் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நான்வெஜ் செய்யும்போது கண்டிப்பாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுவும் முட்டை சேர்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவே சேருங்க, இன்னும் சுத்தமாக இருக்கும். அந்த முட்டையோட சுத்தமாக அந்த ஸ்மெல்லு இங்கே இருக்கவே இருக்காது. நமக்கு அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த முட்டை பொரியல் தக்காளி சேர்த்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்க்குறது உங்களுக்கு ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப போடக்கூடாது, ஒரு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த புளிப்பு சுவைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த முட்டையை ஃபுல்லாக நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் தரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து தக்காளி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சேர்க்காமல் நான் செய்கிறேன். எல்லா முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்த உடனே நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த முட்டை எல்லாமே நல்லா குக் ஆகும். நமக்கு அந்த முட்டை பொரியல் நமக்கு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து போட்ட உடனே அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய முட்டையாயிடும். அப்புறம் நீங்கள் வந்து உடச்சி எடுக்க முடியாது. இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த முட்டை பொடி மாஸ் நல்லா தூளாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட சொன்னேன். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த முட்டை பொரியல் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து முட்டையை உடச்சி ஊற்றினா ரொம்ப நேரம் கழிச்சு கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து நமக்கு தனித்தனியாக முட்டை வந்து கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக வந்து லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நல்ல காரசாரமான முட்டை பொரியல், அப்படியே காரக்குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இது பெஸ்ட்டு காம்பினேஷன், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கணும். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் வதக்கணும். அப்போ தான் நமக்கு முட்டை பொடி மாஸ் நல்லா தூளாக நமக்கு வரும். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக லாஸ்ட்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் இந்த முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா. எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன், எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிட்டிங்கன்னா போதும். என்னோடய ஸ்டைலில் மணக்க முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண மெத்தட்லேயே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட இந்த முட்டை பொரியல் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து முட்டை வந்து ஆம்லேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் தான் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் இதில் வித்தியாசமாக பண்ணுவேன் முட்டை ஆம்லேட் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தோசை தவாலையே இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக வதக்கிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஆம்லேட்டில் போட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. அந்த வெங்காயம் வந்து நமக்கு நச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி லைட்டாக தவாவில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள், இந்த முட்டை ஆம்லேட்டு செம்மையாக இருக்கும். லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். இதை 3யுமே நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நிறைய பேர் டேரெக்டாக வந்து முட்டையில் வந்து தனியாக உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கூட ஆம்லேட் போடுவாங்க. அதை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு ஆம்லேட் வேணும் கேட்டால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி வீடியோஸாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து முட்டைக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருங்க. அப்போ தான் நமக்கு அந்த முட்டையில் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த முட்டையெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 3 முட்டையிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்லேட் பண்ணுறத 2 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணணும் இல்லை, லைட்டாக அந்த கருவு மட்டும் ஃபுல்லாக அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தவாவில் நம்ம வெங்காயம்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மாதிரி சேர்த்துக்கலாம். சூடாகவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம திரும்ப வந்து நம்ம தவாவில் தான் நம்ம வந்து ஆம்லேட் போட போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சூடாக போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் திரும்பி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிக்க போகிறேன். இது அப்படியே தூவினதோடு அப்படியே ஆம்லேட் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஆம்லேட் போடுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தோசை தவா நல்லா சூடாக ஆக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த முட்டையை லைட்டாக கலக்கிட்டு அப்படியே தவாவில் ஊற்றிட வேண்டியதான். இது அப்படியே கரண்டியால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈவனாக நல்லா குக் ஆகி கருகாமல் நமக்கு வரும். மேலாப்பில் லைட்டாக வந்து பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா ஈக்குவலாக நமக்கு வெந்து வரும், கருகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. திருப்பி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒன் சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக தான் நமக்கு பின்னாடி அந்த கருப்பு கருப்பாக இருக்குது, ரொம்பவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் நல்ல முட்டை வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த முட்டை ஆம்லேட் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வெறும் வாயிலே பிச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு மீல்ஸுக்கு ஏற்ற சைடிஷ்னால் ஆம்லேட் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் முட்டையை வச்சு 3 விதமான ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.